இன்றைய தினம் மத்திய மாகாண பெருந்தோட்ட பாடசாலைகள் தொடர்பாக கௌரவ ஆளுநர் அவர்கள் தலைமையிலே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலே நுவரெலிய, மாத்தளை, அதே போல கண்டி மாவட்டங்களைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள். விசேடமாக பெருந்தோட்ட பாடசாலைகளிலே நீண்ட காலமாக நிலவி வரும் ஆசிரியர் பற்றாக்குறை, அதே போல வள பற்றாக்குறை, அதேபோல் அண்மையிலே டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு எவ்வாறு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்வது தொடர்பாக மிக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதே போல பாடசாலைகளிலே தற்பொழுது தூர பிரதேச ஆசிரியர்களும் போக்குவரத்து இன்று உங்களுக்கு தெரியும், பல பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. காரணம், அந்த பாதைகள் மிகவும் கரடுமுரடாக காணப்படுவதனால் அங்கு பேருந்து வசதியும் இல்லை. எனவே ஆசிரியர்கள், மாணவர்கள் அந்த பாடசாலைக்கு செல்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனவே இந்த பாடசாலைகளுக்கு எவ்வாறு வெகு விரைவிலே பாதைகளை சீரமைப்பது தொடர்பாகவும் இன்றைய கலந்துரையாடப்பட்டது. அதே போல ஆசிரியருடைய பயிற்சி, அதே போல மாணவர்களுக்கான பயிற்சிகள், அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் விளையாட்டு ஊக்குவிப்பதற்கான சகல வசதி கொள்ள விளையாட்டு பாடசாலைகளை மாணவர்களுக்கு எப்படி உருவாக்குவது என்ற பல்வேறு பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. எனவே இன்றைய கலந்துரையாடல் மிகவும் காத்திரமாகவும் நல்ல முறையிலும் ஆளுநர் தலைமையில் நடைபெற்றது. நாங்கள் இது தொடர்பாக இனிவரும் காலங்களிலும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இனங்காணப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை முன்னெடுப்போம். பாதிக்கப்பட்ட தோட்டப்பாடல் சம்பந்தமாக எவ்வாறான முன்னெடுப்புகளை மேற்கொள்வது? தற்பொழுது பாடசாலை தொடர்பாக நாங்கள் இனங்காணப்பட்டிருக்கிறோம். எந்தெந்த பாடசாலைகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று. எனவே அந்த பாடசாலைகள் ஆரம்பிக்கும் வரையிலே நாங்கள் தற்காலிக கூடாரங்கள் அல்லது பாடசாலைகளை அமைத்து அந்த மாணவர்கள் கற்றல் கற்பித்த நடவடிக்கை ஈடுபட்டு நாங்கள் மிக குறைந்த காலத்திலே, அதாவது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தின் அறிக்கையின் பிரகாரம் பாதுகாப்பான இடத்திலே பாதுகாப்பான பாடசாலையை அமைப்பதற்கு அரசாங்கம் தற்பொழுது நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம். அதற்காக தற்பொழுது நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் நியமனம் சம்பந்தமாக பொதுவாக தோட்டப்பாடத்தில் எந்த அளவு வெற்றிடங்கள் நிலவுகின்றன, அது சம்பந்தம் எந்த முன்னேற்றங்கள் எப்படி? அதாவது தற்பொழுது வர்த்தமானியிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற பட்டதாரி நியமனத்திலே அந்தந்த மாகாணத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரிகளுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். எனவே ஒரு குறிப்பிட்ட பாடத்திற்கு அந்த மாகாணத்தில் அங்கு விண்ணப்பதாரிகள் இல்லாத பட்சத்திலே வெளி மாவட்டத்தில் இருக்கின்ற விண்ணப்பதாரிகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். எனவே நாங்கள் நினைக்கிறோம், இந்த நியமனம் மூலமாக விசேடமாக மலையகத்தில் காணப்படுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்கள் 50க்கும் மேற்பட்ட வெற்றிடங்களை நாங்கள் இலகுவாக பட்டதாரிகளை கொண்டு நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ கை காசுக்கு வேலை செய்கிற தோட்ட தொழிலாளிகளுக்கு சம்பளம் கூட்டி தராமல் இருக்கிறத ஒரு குற்றம் சுமத்துறாங்க. அதுக்கான என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறதுக்கு இருக்கீங்க? இல்லை, இது தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகிறது. அதுதான் அரசாங்கம் சம்பளத்தை மாத்திரமே நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் ஒழிய தற்பொழுது பிரச்சனையை காணப்படுகிறது. மணித்தியாலம் கணக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதேவேளை நாளொன்றுக்கு பறிக்கப்படும் கொழுந்தின் அளவு அதிகரிக்கப்பட்டதாகவும் பல்வேறுபட்ட கதைகள் இருக்கின்றன. எனவே இவ்வாறான எந்த விதமான நிபந்தனையும் நாங்கள் பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் ஈடுபடவில்லை. எனவே நாங்கள் சம்பளத்தை மாத்திரமே நாங்கள் அதிகரித்திருக்கிறோம். எனவே இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்பாக மிக விரைவிலே பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக நாங்கள் தீர்வுகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றது பெருந்தோட்டத்தில் பொதுவாக பேரிடர் பாதிக்கப்பட்ட பெருந்தோட்ட மக்கள் வீடமைப்பு திட்டம் எவ்வாறு அவங்க பாதிக்கப்பட்ட வீடு இந்த கட்டமைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், பெருந்தோட்ட பகுதிகளிலே இன்று அதிகமான மலையக பகுதிகளிலே மலையக உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில வீடுகள் முற்றாக சேதமடைந்து அந்த இடம் கூட இருக்கும் இடம் தெரியாமல் போயிருக்கிறது. எனவே தற்பொழுதும் வரை சில எமது உறவுகள் தற்காலிக கூடாரங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் முதல் கட்டமாக இந்த மக்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தின் அறிக்கையின் பிரகாரம்
பாதுகாப்பான இடங்களிலே நாங்கள் இலங்கை அரசாங்கமும் அதே போல் இந்திய அரசாங்கம் வழங்கிய அந்த மிகுதிப்பட்ட 6000 வீட்டு திட்டையும் இந்த மக்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த வருடத்திலே நாங்கள் கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கை நிச்சயம் நாங்கள் மேற்கொள்வோம். அதிகமான மலையக பகுதியிலே இருக்கின்ற பாதைகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பாதைகளை பெருந்தோட்ட கம்பெனிகளும் அந்த பாதைகளை சீர் செய்வது கிடையாது. அரசாங்கத்துக்கும் அதிக செலவு என்ற ரீதியிலே அரசாங்கம் கடந்த காலத்தில் இது செய்யவில்லை. எனவே நாங்கள் கொள்கை ரீதியாக தீர்மானித்திருக்கிறோம். மத்திய அரசு அதே போல மாகாண சபைகள் இணைந்து இனங்காணப்பட்ட அவசியமான பாதைகளை நாங்கள் அவசரமாக செப்பனிட்டு அந்த மக்களுக்கு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி கொடுக்க எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக செயல்படும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.